இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஒருமைப்பாடு மற்றும் சரியான நிர்வாக நடைமுறையின் மூலம் ஊழலை எதிர்ப்பதற்கான முயற்சிகளை வலுப்படுத்த வேண்டும். ஊழலை எதிர்த்து போராடுவதற்கு சட்ட அமலாக்கம் மட்டும் போதாது. மாறாக ஒருமைப்பாடு மற்றும் சரியான நிர்வாக நடைமுறைகளின் மூலம் அதற்கான முயற்சிகளை வலுப்படுத்த வேண்டும். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான முயற்சிகளை ஆக்கப்பூர்வமாக தொடர்ச்சியாகவும் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கு தனியார், பொது மற்றும் மக்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த அணுகுமுறை முக்கியம் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். தேசிய நிர்வாகத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஒன்றாக ஒருமைப்பாட்டு அதிகாரி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேசிய நிர்வாக அமைச்சரவை ஒப்புதல் கொண்டதாக தமது அதிகாரப்பூர்வ முகநூல் பதிவில் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டுள்ளார். அதோடு பொது நிதி கசிவும் அதிகார மீறல் தொடர்பான பிரச்சினைகளும் தேசிய நிர்வாகத்தை மட்டுமின்றி பொது சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு ஆகிய மக்களின் நல்வாழ்வையும் பாதிப்பதாக அவர் அப்பதிவில் குறிப்பிட்டிருந்தார். தேசிய கழகங்கள் மீதான மக்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் பொது சேவையின் அடிப்படையாக நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்வதற்கும் நிர்வாகத்தின் திட்டங்களை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்வார் வலியுறுத்தினார். வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறை தேவைக்கான ஆய்வு அமைச்சரவை கூட்டத்தில் விவாதம். ஃபாமி வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறைக்கான அவசியம் குறித்து அரசாங்கம் ஆய்வு செய்து வருகிறது. இன்றைய சிறப்பு அமைச்சரவை கூட்டத்திலேயே அது விவாதிக்கப்படலாம் என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறை எரிசக்தி பயன்பாட்டை குறைக்க உதவலாம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கோவிட்-19 பெரும் தொற்றுக்கு பிறகிலிருந்தே உலக நாடுகளில் இது அமலில் உள்ள ஒன்றுதான். மலேசியாவிலும் ஏராளமான தனியார் நிறுவனங்கள் இந்த நடைமுறையை பின்பற்றி வருவதாக கூறிய ஃபாமி, எந்த முடிவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்காமல் எடுக்கப்படும் என்றார். மத்திய கிழக்கில் நிலவும் அரசியல் நெருக்கடி மற்றும் எரிசக்தி சவால்களை தொடர்ந்து தாய்லாந்தில் அரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யும் சலுகை வழங்கப்பட்டுள்ளது குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். நோன்பு பெருநாள் உச்சத்தில் பிளஸ் நெடுஞ்சாலையில் 2.3 மில்லியன் வாகனங்கள் பயணிக்கும் என எதிர்பார்ப்பு. பிளஸ் மலேசியா பிருகத் இயக்கும் நெடுஞ்சாலைகளில் அடுத்த வாரம் நடைபெறும் நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்துடன் இணைந்து உச்ச நாட்களில் மொத்த போக்குவரத்து 2.3 பில்லியன் வாகனங்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிளஸ் நெடுஞ்சாலைகளை தினசரி பயன்படுத்தும் வாகனங்களின் சராசரியை ஒப்பிடும்போது இது 21 விழுக்காடு அதிகமாகும் என பிளஸ் நிர்வாக இயக்குநர் நிக் ஐரினா நிக் ஜாஃபர் தெரிவித்தார். நோன்பு பெருநாளுக்கு முன் மார்ச் 18, 19 மற்றும் 20 ஆகிய தேதியும், கொண்டாட்டத்திற்கு பிறகு மார்ச் 27, 28, 29 ஆகிய தேதிகளின் பயண நாட்களில் வாகனங்களின் எண்ணிக்கை உச்சகட்டமாக இருக்கும் என அவர் கூறினார். நேற்று பெர்சாடா பிளஸில் 2026 ஹரிராயா கொண்டாட்டம் தொடர்பான போக்குவரத்து அதிகரிப்பை நிர்வகிப்பதற்கான பிளஸ் தயாரிப்பு விளக்கம் மற்றும் ஊடக கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் போலீஸ் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் இயக்குநர் ஸ்ரீ முகமது ஹஸ்புல்லா அலி, பிளஸ் தலைமை இயக்க அதிகாரி ஷகாரியா அகமது ஜபிரி மற்றும் பிளஸ் தலைமை வணிக அதிகாரி முகமது ஃபவுசி புனிரான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். புக்கிட் விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கடுமையான தரையிறக்கம். அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர். இந்தியாவின் ஹைதராபாத்திலிருந்து தாய்லாந்தின் புக்கெட் புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் செவ்வாய்க்கிழமை கடுமையான தரையிறக்கத்திற்கு ஆளானது. புக்கெட் விமான நிலையத்தில் அந்த போயிங் 737 MAX 8 விமானத்தின் மூக்கு சக்கரம் சேதமடைந்து ஓடுபாதையில் சிக்கியது. எனினும் 133 பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். எவருக்கும் காயம் எதுவும் இல்லை. இதனால் புக்கெட் விமான நிலையம் சுமார் 6 மணி நேரம் மூடப்பட்டு பல விமானங்கள் தாமதம் மற்றும் மாற்று கண்டன. சம்பவத்திற்கான காரணத்தை அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். பூச்சோங்கில் அடுக்குமாடி படிக்கட்டில் சன்னதியா அகற்றுமாறு இந்து சங்கம் அறிவுரை. பூச்சோங்கில் ஓர் அடுக்குமாடி குடியிருப்பின் படிக்கட்டு பக்கத்தில் அமைக்கப்பட்ட இந்து தெய்வ சன்னதியை அகற்றுமாறு மலேசிய இந்து சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. த்ரெட்ஸ் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்ட புகைப்படம் வைரலானதால் பாதுகாப்பு மற்றும் இட நெருக்கடி குறித்து வலைதளவாசிகள் கவலை தெரிவித்தனர்.
இந்நிலையில் இந்து சங்கத்தின் துணைத் தலைவர் RS மோகன்ஷான் சன்னதிகள் தனிப்பட்ட சொத்து எல்லைக்குள் மட்டுமே அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மாறாக இதுபோல் படிக்கட்டுக்கு அருகில் அமைத்து ஆபத்து அவசர காலங்களில் வெளியேற்ற பாதையை மறைக்கக்கூடாது என அவர் நினைவுறுத்தினார். பொதுவான இடங்களில் மத கட்டுமானங்கள் அமைப்பதை சங்கம் ஊக்குவிக்காது எனவும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே அனுமதியின்றி கட்டப்பட்ட கோவில் விவகாரம் சர்ச்சையாகியுள்ள நிலையில் புதிய சம்பவம் சமூக ஊடகங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. செராஸில் ஸ்பெயின் சுற்றுப்பயணியிடம் வழிப்பறி கொள்ளை 2 சந்தேக பேர்வழிகள் கைது. செராஸ் சாமான் மிடாவில் கடந்த மாதம் ஸ்பெயின் சுற்றுப்பயணி ஒருவர் காயமடைந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த கொள்ளை சம்பவம் பிப்ரவரி 17ஆம் தேதி பிற்பகல் 2 மணி அளவில் நிகழ்ந்ததாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ரொஸ்தி தாவூத் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்காக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த அதிகாரிகளை கொண்டு சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. இக்குழு மேற்கொண்ட விசாரணை மற்றும் கிடைக்கப்பெற்ற வேவு தகவலை தொடர்ந்து மார்ச் 6ஆம் தேதி செராஸ் பகுதியில் 27 முதல் 28 வயதிற்கு உட்பட்ட 2 போலீசார் கைது செய்ததோடு குற்ற செயலின் போது அவர்கள் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் பல பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக ரொஸ்டி கூறினார். கொள்ளையடிக்கும் போது வேண்டுமென்றே காயப்படுத்தியதற்காக தண்டனை சட்டத்தின் 394வது பிரிவின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது. அவர்கள் இருவரும் விசாரணைக்கு உதவும் பொருட்டு தடுத்து வைக்கப்பட்டனர். கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பினால் கலவையான விளைவுகள் ஏற்படும். பெட்ரோனஸ். அமெரிக்கா ஈரான் மோதல் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதால் அது தனது நிறுவனத்திற்கு கலவையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பெட்ரோனஸ் தெரிவித்திருக்கிறது. கச்சா எண்ணெயின் விலை உயர்வு உற்பத்தி அளவில் லாபத்தை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அதிகரித்த செலவுகளை அது ஈடு செய்ய உதவும் என்று அந்நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் நாட்டின் பொருளாதாரத்தில் அழுத்தங்கள் ஏற்படலாம் என்பதை பெட்ரோனஸ் கோடிக்காட்டியிருக்கிறது. உலக சந்தையில் விலை உயரும் போது இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய், சுத்திகரிப்பு, தளவாடங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் காப்பீடு உள்ளிட்ட செலவுகளும் அதிகரிக்கும் என்று நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் பெட்ரோனஸ் தெரிவித்திருக்கிறது. மேலும் புவிசார் அரசியலின் நிச்சயமற்ற தன்மைகளால் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்படுவதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. சூழ்நிலையை எதிர்கொள்ள பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை மலேசியர்கள் உணர்ந்திருந்தாலும் கால மாற்றத்திற்கு ஏற்ப அமல்படுத்தப்படவிருக்கும் நடவடிக்கைகளையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் என பெட்ரோனஸ் அறிவுறுத்தியிருக்கிறது. திரிசூல அவமதிப்பு தமீம் தஹரியை இன்னும் கைது செய்யாதது ஏன்? ராயர் கேள்வி. இந்துக்களின் புனித சின்னமான திரிசூலத்தை அவமதித்த புகாரில் சிக்கியுள்ள தமீம் தஹரி இன்னும் கைது செய்யப்படாதது குறித்து ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் ஆச்சரியத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார். 4 நாட்களுக்கு முன் கெடாம் லங்காவியில் தமீம் திரிசூலத்தை காலால் மிதித்த வீடியோ வைரலானது. இதையடுத்து நாடு முழுவதும் பல போலீஸ் புகார்கள் அளிக்கப்பட்டன, இன்னும் அளிக்கப்பட்டும் வருகின்றன. ஆனால் தமிழ் இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பது வியப்பாக இருப்பதாகவும் இது குறித்து தேசிய போலீஸ் படை தலைவரும் உள்துறை அமைச்சரும் விளக்க வேண்டும் என்று ராயர் வலியுறுத்தினார். பிற மத அவமதிப்பு சம்பவங்கள் விரைவாக விசாரிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய ராயர் தாமதம் அநியாயமான பார்வையை உருவாக்கும் என எச்சரித்தார். அது ஒரு மத சின்னம் என்பதை அறியாமல் வெறும் துருப்பிடித்த பழைய இரும்பு என நினைத்ததாக தமீம் விளக்கம் கூறியுள்ளார். ஆனால் இந்திய சமூக இயக்கவாதிகள் அல்லது வெறும் இரும்பு அல்ல என்றும் மாறாக லங்காவி ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்துக்கு சொந்தமான திரிசூலம் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். புஞ்சாக் ஜாலில் காட்டுத்தீக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. புஞ்சாக் ஜாலில் காட்டுத்தீக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. அதே வேளையில் உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. செரிகெம்பகானுக்கு அருகில் உள்ள புஞ்சாக் ஜாலில் மலையில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்கும் நடவடிக்கை நேற்று அதிகாலை 4 மணிக்குள் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. மாலை 4:12 மணி அளவில் தொடங்கிய தீ சுமார் 37 ஏக்கர் பரப்பை கொண்ட மலைப்பாங்கான காடுகளை உள்ளடக்கியதாக மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்தது. புதிதாக தீ ஏற்படக்கூடிய அறிகுறி எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்யும் கண்காணிப்பு கட்டத்தில் இந்த நடவடிக்கை இப்போது இருப்பதாக கூறப்பட்டது. இந்த காட்டு தீ சம்பவத்தில் உயிரிழப்புகள் அல்லது அருகிலுள்ள கட்டிடங்களுக்கு சேதம் எதுவும் ஏற்படவில்லை.
ஜாலான் கொம்பாக்கில் போலீசிடம் இருந்து தப்பியோடிய ஆடவன் கட்டிடத்தின் 3வது மாடியிலிருந்து விழுந்து மரணம். கோலாலம்பூர் ஜாலான் கொம்பாக்கில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் போலீசார் நடத்திய சோதனையின் போது தப்பியோட முயன்ற ஆடவன் ஒரு கட்டிடத்தின் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தான். மோட்டார் சைக்கிள் திருட்டு விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக போலீசார் சோதனை நடத்திய போது இரவு மணி 9:07 அளவில் இச்சம்பவம் நடந்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் நத்து ஃபாடி மஷூஸ் தெரிவித்தார். இந்த சோதனையின் போது 2 சந்தேக நபர்கள் கட்டிடத்தின் 3வது மாடியிலிருந்து குதித்து தப்பிக்க முயன்ற போது 52 வயதான உள்நாட்டு நபர் சம்பவம் நடந்த இடத்திலேயே இறந்து விட்டதோடு மற்றவர் உயிர் பிழைத்ததாக உறுதி செய்யப்பட்டது. இந்த விவகாரம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டதாக ஃபடில் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். நடிகர் சத்யாவிற்கு 10,000 ரிங்கிட் நிதி உதவி வழங்கினார் துணை பிரதமர் சாஹித் ஹமிதி. மூத்த நகைச்சுவை நடிகர் சத்யா உடல்நலக் குறைவால் அம்பாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி அவருக்கு 10,000 ரிங்கிட் நிதி உதவி வழங்கியுள்ளார். துணை பிரதமரின் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பளசாமி மூலம் அவ்வுதவி வழங்கப்பட்டது. குடும்பம் எதிர்கொண்ட சிகிச்சை செலவுகள் குறித்து தகவல் கிடைத்ததும் உடனடியாக உதவி செய்ய சாஹித் உத்தரவிட்டதாக அரவிந்த் தெரிவித்தார். இந்நிலையில் 62 வயது சத்யாவின் உடல்நிலை தற்போது மேம்பட்டு வருவதாகவும் அவர் விழித்திருப்பதாகவும் சக நடிகரும் குடும்ப நண்பருமான ஜெகன் தெரிவித்தார். ஆனால் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பு அவசியம் என்றார் அவர். இவ்வேளையில் சத்யாவின் மகள் ஆமினி உதவி செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்.